என்னன்னா ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வந்துருச்சுன்னா 2 ஷெட்யூல் போட்டுக்கணும். எப்பவுமே ஒரு ஷெட்யூல் போடக்கூடாது, 2 ஷெட்யூல் போடணும். ஸோ மெயினாக என்னென்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்ற படிக்கிறவங்க முதல்ல எப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா யார் யார் உங்கள் கூட எழுதுகிறாங்கன்ற ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன், அதாவது விர்ச்சுவல் வேர்ல்டில் இருந்துடாதீங்க. நம்ம உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிறோம், நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம கரெக்டாக படிச்சுட்டு இருக்கோம், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வேணாம். நம்ம உள்ளே போகும்போது தான் தெரியும் யார் யார் எழுதுகிறாங்கன்னா. ஆல்ரெடி குரூப் 4 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ஒருத்தர் வந்திருப்பார் வெளியே, அவர் எழுதுவார். உங்களை விட நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட் உங்கள் கூடயே உட்காந்துருப்பார். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தவர் இருப்பார் உங்களை மாதிரியே. ஸோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கும்போது அந்த வழியை தான் சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு வழி தெரியும், நான் அந்த வழியாக தான் போவேன், அந்த வழியாக தான் நான் அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆனால் ரொம்ப இப்போ இருக்கிற குரூப் 4 எப்படி நம்ம அதை நான் படித்த டைமுக்கும் அப்போ மெத்தட் ஒன்று தான், பட் வந்து கொஸ்டின் லெவல் ஆஃப் இதாக மாறி இருக்குது. ஸோ நான் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுன்றதை சொல்லிடுறேன். குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கும்போது செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக படித்ததுக்கப்புறம் என்னோட பர்சனல் சஜஷன் நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் என் பேர் பிரவீன்குமார். இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸஸ் அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐம் பண்ணுறது ட்ரைனிங் ஃபுல்லாகவே தமிழில் தான். நான் மோட் ஆஃப் ரைட்டிங் வந்து எனக்கு தமிழில் தான். ஸோ தமிழை எழுதி சர்வீஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு இருந்துச்சு. இப்போ த்ரூ த ஜெர்னியில் நான் 2017 குரூப் 4 ஜாயின் பண்ணி ஒரு 7 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படிச்சுட்டு இருந்தேன். இயர்ஸ் பக்கம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு குரூப் 4 ஜாப் செக்யூர் பண்ணிட்டேன். குரூப் 4 வந்ததுக்கப்புறம் மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுறதெல்லாம் நான் கொஞ்சம் வேணாம், போதும், இனிமேல் ஃபர்தராக நம்ம வந்து ஜாப் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் தான் நான் இருந்தேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்தாச்சு. நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் ட்ரைனிங்கில் இருந்தாலுமே இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கூட நாங்கள் எழுதியிருக்கோம். மீன்ஸ் இப்போவும் நான் ரைட் எழுதியிருக்கேன். பட் அது எழுதும்போது தான் எனக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நீங்கள் வந்து ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு நபர் வந்து டிஎஸ்பி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ 1/5 கூப்பிட்டுருந்தாங்க. நான் தான் ஃபஸ்ட்டாக இருந்தேன். அப்புறம் வீட்டில் கன்சல்ட் பண்ணேன். ஸோ அதனால் சரி கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ கம்பேரிட்டிவ் இந்த ஜாப் எல்லாமே ஈக்குவல் தான். குரூப் 1 சேலரி வைஸ் எல்லாமே சேம் தான். பட் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பீப்புளோட டைரக்ட் கான்டாக்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் வரும்போது சரி நம்ம டிஎஸ்பி சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளோட கரியருக்கு இன்னும் நல்லா பூஸ்ட்டாக இருக்கும், நம்மளோட எபிலிட்டிஸ் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து எல்லாமே இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் டிஎஸ்பி எடுத்துட்டேன். ஃபர்தராக இப்போ அடுத்து வரக்கூடிய பேட்ச் கூட நான் ட்ரைனிங் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நான் வந்து ஏசியாவே கண்டினியூ பண்ணிக்கலாம் ரிமைனிங் 6 months ட்ரைனிங்கை. குரூப் 4 எக்ஸாமினேஷன் எப்படி நான் ஏன்னா 2016 நடந்த வந்த நோட்டிஃபிகேஷன் 17 ஜாயின் பண்ணேன். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ 200 questions, 100 தமிழ், 75 GS, 25 மேக்ஸு. ஸோ இது வந்து காமனான பேட்டர்ன் தான் அப்போ இருந்தேன். பட்டு நான் எழுதின டைமில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி டேரக்ட் கொஸ்டின் மாதிரி நிறையா இருக்கும். இப்போ கேட்குற அளவுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல அனலிட்டிக்கல் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டேரெக்டாக இருக்கும். பட் ஜிஎஸ் கொஞ்சம் எப்பவும் போல தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமே பார்த்தீங்கன்னா 183 கொஸ்டின்ஸ் நான் வந்து அப்போ ஸ்கோர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ வந்து 198 கொஸ்டின் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் மார்க் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஸோ 183 அந்த ரேஞ்சில் தான் நானுமே ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எனக்கு அது கிடச்சிது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற குரூப் 4 எப்படி நம்ம அதை நான் படித்த டைமுக்கும் அப்போ மெத்தட் ஒன்று தான், பட் வந்து கொஸ்டின் லெவல் ஆஃப் இதாக மாறி இருக்குது. ஸோ நான் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ கொஸ்டின் வந்து எப்போவுமே அந்த எக்ஸாம் படிக்கும்போது பிரிச்சுக்கோங்க. 100, 75, 25 பிரிக்கும்போது நீங்கள் டைம் அலாட் பண்ணுறது தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அலாட் பண்ணணும். பாதி டைம், அதாவது நீங்கள் படிக்கிறதுல பாதி டைம் தமிழ் படிக்கிறீங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிக கொஸ்டின் கேட்குறாங்கும் போது நீங்கள் அதுக்கு டைம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த கொஸ்டின் அது மெயின். தென் அடுத்த ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஏன்னா 25 கொஸ்டின் சின்ன ஏரியாவில் கேட்குறாங்கும் போது மேக்ஸ் நல்லா போட்டு பாருங்க. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, குரூப் 4 லெவல் மட்டும்தான் நான் படிக்க போகிறேன்ற மாதிரி பட்சத்தில் நீங்கள் எப்போவுமே அது மாதிரி படிக்காதீங்க. எப்போவுமே ஒரு லெவல் அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு படிக்கிறோன்ற மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்கு தான் நான் ஆரம்பித்தது ஜிஎஸ். ஸோ அதுதான் வந்து எனக்கு உண்மையாலுமே குரூப் 4க்கும் சரி மற்ற எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களும் சரி இப்போ வரைக்குமே எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பேசிக்ஸ் தான். ஸோ அதை வந்து எப்போவுமே மறந்துடாமல் அதுக்கேற்ற மாதிரி படிங்க. குரூப் 4க்கு தமிழ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா as usual ஸ்கூல் புக் தான். 6 to 12 ஃபுல்லாகவே படிச்சுடுங்க. படித்ததுக்கப்புறம் என்னோடய பர்சனல் சஜஷன் நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா,
தமிழ் பொறுத்த வரைக்கும் மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுதணுமோ அவ்வளோ டெஸ்ட்டு எழுதுங்க. ஸோ வந்து ஒரு டெய்லியுமே ஃபுல் டெஸ்ட் எழுத முடியுதான்னு பாருங்கள். ஒரு ஃபுல் டெஸ்ட் மீன்ஸ் 200 கொஸ்டினில் ஒரு 100 கொஸ்டினாச்சும் சுத்தமாக படிக்கல எனக்கு தெரியல அப்படின்னா கூட போய் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க முதல்ல. ஏன்னா முதல்ல அந்த டிசிப்ளின் அந்த மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. இந்த டைமில் நம்ம எழுதணும் அப்படி. ஏன்னா நான் அந்த டைமில் எழுதும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எனக்கு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். 30 டெஸ்ட்டு எனக்கு போட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி காலையில் 7 to 8 வந்து எனக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். 100 கொஸ்டின் தான். டக்குன்னு மாறுக்கும். OMRல 100 கொஸ்டின் டக்குன்னு ஷேர் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு 1 hour டிஸ்கஷன் நடக்கும். ஸோ 1 hourல 100 கொஸ்டின் ப்ளஸ் 1 hour டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து எனக்கு அந்த டெஸ்ட்டு எனக்கு வந்து 30 டெஸ்ட் எழுதுனது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா நான் படிக்கல அதை கொஸ்டினாக இருந்தாலும் சரி டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த கொஸ்டினை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் இதுதான் அதுக்கு ஆன்சர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் படித்தே முடிக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காமல் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. எழுதுனா தான் தெரியும் கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறானே தெரியும். எங்கேருந்துன்னு தெரியாமல் நம்ம பாட்டு படிச்சுட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது தமிழை பொறுத்த வரைக்கும். இந்த இது செகண்ட். அடுத்து GS பார்க்கும்போது அந்த டைமில் நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற, அதாவது இன்னொன்று என்னென்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் எனஃப். GS படிக்கும்போது கொஞ்சம் ஸ்கூல் புக்கையும் தாண்டி ஒரு பேசிக் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. பட் அது போக நீங்கள் வந்து உங்களுக்கான மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல் இங்கிலீஷில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு கொஞ்சம் தயார்படுத்திக்குவோங்க. சுத்தமாக நான் இங்கிலீஷே தொடமாட்டேன், நான் வந்து தமிழ்லேயே தான் படிப்பேன் அப்படின்ற மைண்ட்லாம் வேணாம். இங்கிலீஷில் இருக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து தேடி ஏதோ தமிழ்லேயே தேடிட்டு இருக்கிறதுக்கு நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த புக்ஸு அரியன்ட்டு லியூசன்ட்டு இதெல்லாம் சும்மா ஒரு ரீடு விட்டு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களோட பேசிக் சயின்ஸை எல்லாமே கம்பைலேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஈவன் செல் ரெஸ்பிரேஷன் டாபிக் அப்படின்னு பயாலஜியில் ஒன்று எடுத்திங்கனாலோ இல்லை பிளட் சர்க்குலேஷன் எடுத்திங்கனாலோ அதில் இருக்கிற ஒரு பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் வந்து வெளியே இப்போ நம்ம ஸ்கூல் புக் எடுக்கும்போது என்ன ஆகுனா எல்லா புக்லேயும் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கம்பைல் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. பிளட் சர்க்குலேஷனாக என்ன நடக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க புக்கில் இதெல்லாம் இந்த ஏரியாவில் வருது, இதெல்லாம் தான் சொல்கிறாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு அதாவது கோரிலேஷன் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ அதனால் அந்த ஒரு இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ், GS பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ஆங்கிளில் தான் நான் கவர் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மேக்ஸ் ஏன்னா பட் ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த எக்ஸாமுக்குன்னு படிக்கலை. எனக்கு தேவை மேக்ஸில் எல்லா கொஷினும் போடணும், அவ்வளோதான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா RS அகர்வால் அந்த மாதிரி புக்கு தான் நான் சால்வ் பண்ணதே ஃபுல்லாகவே. அதில் இருக்க எல்லா கொஷினுமே ஒரு 10 வாட்டி பக்கம் ஃபுல்லாகவே நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு டஃப்பான மேக்ஸுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல் புக்கில் கேட்குற சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சும்மா ஒரு பேருக்கு பார்த்துருங்க. டேரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்கும்போது நம்ம போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதுக்காக தான் பார்க்கணுமே ஒழிய இதை மட்டுமே படிச்சுட்டு போய் இதை மட்டுமே பண்ணணுன்ற மைண்ட் வச்சுக்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்கும்போதோ அதாவது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சால்விங் எபிலிட்டி தான் அது வந்துருச்சுன்னா போதும். நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் கூட நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு ஞாபகம் வச்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் அதை ரிலேட் பண்ணி நீங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியும். குரூப் 4 16ல் படித்து ஆரம்பிச்சிட்டு இருக்க டைமில் பார்க்கும்போது எக்ஸாம் வந்து ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. வீட்லேயும் என்ன ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு படிக்க ஆரம்பித்து. போதுமா இல்லை ஏதாவது பண்ணலாமா அந்த இன்செக்யூரிட்டி தாட் உருவாகும்ல எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி. இப்படியே படிச்சுட்டே இருந்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். நமக்குமே தோணிடுச்சு ரொம்ப நாளாக வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட் கேட்டு மாதம் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டும் நமக்கு வரும். ஸோ அதை எப்படியாவது காம்பன்சேஷன் பண்ணணும் கொஞ்சமாச்சும். இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்க, சரி நம்மளும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் டக்குன்னு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். நான் அதுக்கு முன்னாடி குரூப் 4 எழுதுனதில்லை, அதான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். ஏன்னா அப்போ தான் காம்படிஷன் சொன்னாங்க, அது ரொம்ப அதிக பேர் எழுதுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நமக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ட்ரை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் சொன்னது தான் இந்த மெத்தடில் படித்தேன். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வரும்போதே எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு நமக்கு வந்து கண்டிப்பாக சர்வீஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் சரி நம்ம இனியும் ஃபர்தராக வேறு ஏதாவது அது மூலமாகவே படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே முடிவு. ஸோ மெயினாக என்னென்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்ற படிக்கிறவங்க முதல்ல எப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா யார் உங்கள் கூட எழுதுகிறாங்கன்ற ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன், அதாவது விர்ச்சுவல் வேர்ல்டில் இருந்துடாதீங்க. நம்ம உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிறோம், நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம கரெக்டாக படிச்சுட்டு இருக்கோம் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வேணால்
நம்ம உள்ளே போகும்போது தான் தெரியும் யார் யார் எழுதுறாங்கன்னா. ஆல்ரெடி குரூப் 4 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ஒருத்தர் வந்திருப்பார் வெளியே, அவர் எழுதுவார். உங்களை விட நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட் உங்கள் கூடயே உட்காந்துருப்பார். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தவர் இருப்பார் உங்களை மாதிரியே. ஸோ எல்லா தரப்பட்ட ஆட்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு காம்படிஷன் தான். இல்லை ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. சடனாக சொல்ல முடியாது. குரூப் 1 யூபிசி வரைக்கும் இன்டர்வியூலாம் போயிட்டு கிடைக்காம ஒரு ரொம்ப விரக்தியாகி அவங்க கூட வந்து குரூப் 4 எழுதலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே காம்படிட்டர் தான் அந்த இடத்துல. ஸோ அதனால் முதல்ல அந்த விர்ச்சுவல் மைண்ட் செட்டில் இருந்துட்டு இல்லாமல் சும்மா அப்ளிகேஷன் போட்டால் எழுதுகிறோம் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் சீரியஸாக உண்மையிலுமே படிக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க. எங்கெங்கே சிலபஸ் இருக்குது, எங்கெங்கே ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்குறாங்கன்ற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிலபஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். கொஷின் வந்து எங்கெங்கே இருந்தெல்லாம் கேட்குறாங்க அந்த கொஷினுக்கு, அந்த சிலபஸ்லேருந்து அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ சிலபஸ் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ரெண்டும் சேரும்போது தான் உங்கள் ப்ரிப்பரேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாமுக்கு தான் நம்ம படிக்கிறோம், இந்த எக்ஸாமுக்கான சோர்ஸஸ் இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திடுவோம். தென் அதுக்கடுத்து போகும்போது தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். யார் கைடன்ஸுன்னு பார்க்கும்போது அந்த சப்ஜெக்டை படித்து முடிக்கிறதுக்கான ஒரு கோச் மீன்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்டு ஆர் மென்டார் வாட் எவர் யார் இருக்காங்களோ அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு ஒரு எல்லாமே சொல்லித்தரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு ப்ளஸ் டெஸ்ட்டு எல்லாமே கவர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு உங்களால் முடிஞ்ச அளவு. இப்போ ஆன்லைனில் ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களால் கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக ஒரு மென்டார் தேவைதாங்க கவுன்சிலிங் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அது ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ப்ராப்பரான மெட்டீரியல். புக்கு இருக்குங்கிறதுக்காக எல்லா புக்கும் படிக்கக்கூடாது. என்ன மெட்டீரியலில் புக்கு கொஷின் கேட்குறாங்கங்கிறத ப்ரீவியஸ் இயரோட செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கும்போது அந்த வழியை தான் சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு வழி தெரியும், நான் அந்த வழியாக தான் போவேன், அந்த வழியாக தான் நான் அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அந்த ப்ராப்பரான மெத்தடில் யூஸ் பண்ணி. ஸோ குரூப் 4 எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் அந்த லாங்குவேஜில் நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன் அந்த டைமில். ஸோ எப்படி எழுதினாலுமே 70-80 தாண்டி ஸ்கோரே வரல. ஸோ ஆனால் ஷுவர் ஷார்ட்டாக 95 வந்து கண்டிப்பாக 95 கீழே குறையக்கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் அப்போ இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா அந்த ஃபுல் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி மார்னிங் 7 to 8 1 hour டெய்லின்னு ஒரு கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் மொத்தமாக கவர் ஆன மாதிரி அது நான் எழுதிட்டே இருப்பேன். எனக்கு என்னோடய நண்பர் ஒருத்தர் ராஜ்குமார் இருந்தார். ஸோ 2 பேரும் தான் எழுதுவோம். காலையில் போய்ட்டு எழுதி முடிச்சுட்டு டிஸ்கஷன் முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னென்னா அவரும் நானும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த கொஷினை எப்படிலாம் அதாவது ஈஸியான கொஸ்டினை விட்டுருவோம். அது எப்படினாலும் நம்ம போகிறோம் அது தெரிஞ்ச கொஸ்டின் எதுக்குன்ட்டு தெரியாத கொஸ்டின்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் மார்க் பண்ணிடுவேன். ஸோ ஒரு 20-25 கொஸ்டின் தெரியாமல் இருக்கும். அந்த 25 கொஸ்டினை மட்டும் நான் அவர்கிட்ட கேட்பேன். எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஆல்ரெடி படிச்சிருந்தனால இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். அதாவது நீங்கள் டேரெக்டாக படித்து ஞாபகம் வச்சு எழுதுறதை விட தப்பு பண்ணிவிட்டு அதை இன்னொருத்தர் சொல்லும்போது உங்களுக்கு அது மைண்டில் நின்றுக்கும். ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன் நான் பண்ணுவேன் எப்போவுமே. எல்லா கொஸ்டினையும் பண்ண மாட்டேன். எது தெரியலையோ எது டபுளோ 50-50 ஆப்ஷனில் எது போட்டேன் எது சுத்தமாக தெரியல அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணிப்பேன். ஸோ நம்மளோட டைமிங்கே அது கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் அந்த இது ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா முடிஞ்ச அளவு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்கனாலோ எது பண்ணுற மாதிரி இருந்தாலோ உங்களை விட கொஞ்சம் ஓரளவு அதில் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவர் கூட இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அந்த வேலை சிம்பிளாக முடியும். ஸோ நீங்கள் கேட்குறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். 2 பேருக்குமே தெரியல அப்படின்ற போது பட்சத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு. பட் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கவங்க கூட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம வந்து ரொம்ப தப்பாக படிச்சுட்ருக்கோம், நமக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அது வந்து உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன காழ்ப்புணர்ச்சியெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. பட் நமக்கு எய்ம் என்ன, அல்டிமேட்டே நமக்கு ஒரு ஜாப் செக்யூர் பண்ணணும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கும்போது செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாம் இருக்கிறது தான் கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். சும்மா நான் எக்ஸாம் வந்தோடனே படிக்கிறேன், ஒரு எக்ஸாமுக்கு வரும்போதும் ஒரு மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ஷிஃப்டிங் இல்லாமல்
ப்ராப்பராக படிக்கணும். அந்த டைமிங் ஷெடியூல் வச்சுக்கோங்க கரெக்டாக. ஒரு ஃபுல் டைமாக படிக்கிற ஆளாக இருந்தாங்கன்னா ஒரு 10 to 15 hours படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதில் டைம் பிரிச்சுக்கோங்க. இந்த டைமில் நான் இதுதான் படிப்பேன், இந்த டைமில் நான் இதுதான் படிப்பேன்னு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ 10 hours தமிழ், 15 hours 10 hours தமிழ் படிக்கிறீங்களா, படிங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரே இதே படிச்சுட்டு இருக்கோன்னா ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் வேறு சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு சிலபஸ் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணிட்டோமாங்கிறத அப்பப்போ ரிவிஷன் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நடுவில் ப்ளஸ் டெஸ்ட் எழுதிக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு மெயின் என்னென்னா, ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வந்துருச்சுன்னா 2 ஷெடியூல் போட்டுக்கணும். எப்போவுமே ஒரு ஷெடியூல் போடக்கூடாது, 2 ஷெடியூல் போடணும். 2 ஷெடியூல் எதுக்குன்னா, ஒரு ஷெடியூல் வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டெஸ்ட்டு ஷெடியூல் போடுங்க, அந்த ப்ராப்பராக போகிறதுக்கு ஒன்று. செகண்ட் ஷெடியூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு போடக்கூடிய செகண்ட் ஷெடியூல். ஸோ அந்த டெஸ்ட் ஷெடியூல் ஆங்கிளில் ஒரு இன்ஸ்டியூட்டில் போட்டிங்கன்னா, எனக்கு இந்த டெஸ்ட் ஷெடியூல் படிக்கிறக்கே டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம அலாட் பண்ணிக்கிறது தான். ஸோ ஒரு 8 மணி நேரம் தூங்குற இடத்துல ஒரு 7 மணி நேரம் தூங்கிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன டெய்லியுமே அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஒரு 3 monthsக்கு நம்ம ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஸோ அதனால் 2 ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஒரு ஷெடியூல் வந்து டெஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 3 hourன்னு தனியாக ஒதுக்கிடுங்க. அதில் வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த டைமில். அதுதான் வந்து நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்க ரொம்ப ஃப்ரெஷர் அப்படின்னா 3 மாதத்துலேருந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன், இப்போ தான் நான் ஓரளவு படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இதுதான். ஒரு 2 ஷெடியூல் போட்டுட்டு ஒரு ஷெடியூல் அந்த இன்ஸ்டியூட் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு 2 to 3 hours வந்து ஃபஸ்ட்லேருந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 6th புக் ஃபுல்லாக முடிச்சிடணும், இன்றைக்கி 7th புக் தமிழ் முடிக்கணும், அது மாதிரி படிச்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ்டாக வரும்போது என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டு டெஸ்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் எழுதின எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த ரிவிஷன் பண்ணி கம்பைன் பண்ணி வரும்போது என்ன ஆகுனா, உங்களால் ஈஸியாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணி முடிச்சிட முடியும். ஏன் சார் இது வந்து யூத்தாகவே புதுசா 2 ஷெடியூல் ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க சார்? என்னென்னா சேம் தான் சார். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன எழுதுவீங்க, 6th தமிழ்னு மொதல் டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் 6th தமிழ் டெஸ்ட் வந்து இன்ஸ்டியூட்டில் வைக்க மாட்டாங்க, ரிவிஷன் டெஸ்ட்டு தான் கடைசியாக வைப்பாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் நடுவில் ரிவிஷன் வச்சாலுமே, ஒரு 2 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் வச்சாலுமே, லாஸ்ட் டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃபுல் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சடனாக. அப்போ என்ன ஆகுனா, 6th புக் எடுக்கும்போது எல்லாமே கொஞ்சம் மறந்து போன மாதிரி இருக்கும். ஃபுல் டைம் நிறையா வாட்டி படித்தவங்களுக்கு சொல்லலை, ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாமே மறந்துடும். அப்படிங்கிற டைமில் தமிழ் ஓரளவு பண்ணால் கூட ஜிஎஸ் நிறையா மறந்துடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் என்னென்னா, செகண்ட் ஷெடியூல் அது வந்து என்னென்னா ஒரு 2 to 3 hours மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது வந்து எதுக்காகுனா, உங்களோட ஹோல் ரிவிஷனுக்கு அந்த டாப்பிக்கில் திடீர்னு நீங்கள் என்ன டெஸ்ட் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கி பாலிட்டியில் பார்லிமெண்ட் முடிக்கிறோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ இந்த 2 டாபிக் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இதுவும் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ் பண்ணி ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் நான் வந்து செகண்ட் ஷெடியூல் வந்து கண்டிப்பாக போடணும். நான் இந்த கேட்குறவங்க எல்லாருக்குமே நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா மறந்துடுவீங்க நீங்கள், அந்த பழசை வந்து ஞாபகப்படுத்த முடியாது. அந்த குரூஷியல் டைம் 10 நாள் தான் இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, நான் படித்ததெல்லாம், ஆனால் டெஸ்ட்லலாம் நான் டாப்பராக இருப்பேன், ஆனால் எனக்கு மார்க்கே வரல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.